பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா 2 நாள் மட்டும் ஊருக்கு வந்திருந்தோம். இன்னைக்கு அது 2 நாள் டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம திரும்பி போறோம். அடுத்து வர எப்படியும் 4 மாசம் 5 மாசம் ஆயிரும். அடுத்து என் மகனை வந்து நான் வந்து நல்லபடியாக ஆசைப்படுறேன். அதுக்காக ஊருக்கு அனுப்பி வைக்கிறேன். சீக்கிரம் வந்து நல்லா படிச்சுட்டு வரணும். 6 மாதம் இருந்தால் எப்படியும் 1 மாதம் வரைக்கும் அம்மா அப்பா பார்க்க வரணும். என் மேல உள்ள பெரிய குற்றச்சாட்டு வந்து நான் வந்து இந்த பக்கமே வரமாட்டேன். 3 பார்த்தீங்கன்னா டைம் 3 மணி நேரம் தான். ஆனாலும் இந்த சைடே நான் வரமாட்டேன். ஒரு 4 மாசம் 5 மாசம் கழிச்சு தான் வரேன். இது வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு போல இருக்கு. பார்த்தீங்கன்னா 4:10 ஆயிடுச்சு மணி. நமக்கு 5 மணிக்கு பஸ்ஸு. இப்போ கிளம்புனா தான் விட்டு விட்டுன்னு ஓட முடியும். பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே இருக்கனால நடந்தே போயிடலாம். அது பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷத்துல நடந்து போயிடலாம். கரெக்டாக 4:15 ஆயிடுச்சு. இனிமேல் வெயிட் பண்ணக்கூடாது. கிரிட்டுன்னு போயிட வேண்டியதான். இல்லை ராகு காலம் எமகண்டனும் அது வேற சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் வழியில் இப்போ அம்மா கிளம்பிட்டாங்க. சரிம்மா போயிட்டு வரட்டா. ஊர்ல இருந்து கிளம்பி வந்தாச்சு வேகமா. விட்டுன்னு போயிட்டு இருக்கேன். நானும் பஸ் ஸ்டாண்டுக்கு பாலத்துல ஏறி தான் போகணும் வேகமா. உங்களுக்கு அப்படியே சுத்தியும் காட்டிட்டு இருக்கேன் போறப்போ. என் கூட அப்படியே வாங்க கேமரா. படியில் நடந்து வரப்பையும் தலையே சுத்திரு. எம்புட்டு பெருசா போட்டு வச்சிருக்காங்க. காய்ஸ் இந்த படி வந்து தூத்துக்குடி புது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல பாலம் ஏறி இறங்கணுங்க. இவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இந்த படி ஏறதுக்கு ஒரு தலையை சுத்திட்டு தான் வரும். உங்களுக்காண்டி எவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ எல்லாம் போடுறேன். ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிட்டு பாருங்க. உங்களுக்கு தூத்துக்குடியோட வியூ பாயிண்ட கொஞ்சம் காட்டுறேன். இதெல்லாம் சும்மாதான். சாயல்குள்ள ஒரு 5 நிமிஷம் சாப்பிட போட்டாங்கன்னு சொல்ல முடியாது. டீ காஃபி அந்த மாதிரி குடிக்க போட்டாங்க. நமக்கு தான் அந்த பழக்கமே கிடையாது. போறது மாதிரி இருக்கு பாருங்க. உள்ள வந்து ஹாஸ்டல்ல வந்து பார்த்தா பசி வயிற்ற கிள்ள ஆரம்பிச்சுட்டு சாப்பாடு எதுவுமே இல்ல. இட்லி எல்லாம் தேடி பார்த்தேன். கடையே காணும். பேசாம பக்கத்துக்குள்ள ஒரு நூடுல்ஸ் இருந்துச்சு. சரி கொண்டு வந்தே 200 தான். அதுலயுமே 100 இதுக்கு போயிட்டு 100 பஸ்ஸுக்கு. இப்ப என் கையில என்ன இருக்குன்னு நினைச்சு நானும் பயத்தோடயே சாப்பிட்டுட்டு இருக்கேன். நம்மள மாதிரி பேச்சுலர் பசங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். காசும் கம்மியா தான் இருக்கும், பசியும் எடுக்கும். அந்த டைம்ல நமக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாது. இந்த ப்ராப்ளம் எல்லாருமே லைஃப்ல ஒரே ஒரு வாட்டியா ஃபேஸ் பண்ணிருப்போம். என்ன செய்ய, நம்ம சூழ்நிலை அப்படிதான் இருக்கு. கடவுள் இந்த நாள் நம்மள வச்சிருக்காருன்னு சொல்லி நான் சந்தோஷம் தாங்க படணும். ஒருத்தவங்களாம் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம எவ்வளவு பரவாயில்லங்க தாங்க. ஃப்ரெண்ட்ஸோட தான் போயிருந்தேன். அவங்க கூட சேர்ந்து ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அசைன்மெண்ட் தான் எழுத போறோம் गाइस. தியாகராஜா வெயிட்டுங்க பாருங்க. நாளைக்கு டெஸ்ட்ல பாருடா தியாகராஜா. என்ன நீ गाइस இந்த அசைன்மெண்ட்ல யார் கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல गाइस. அதனால நம்ம கஷ்டப்பட்டு எழுதிட்டு இருக்கோம். நாளைக்கு டெஸ்ட்டுக்கு நீங்க அசைன்மெண்ட் எழுதிருக்கீங்க. எவ்வளவு பேப்பர். அவ்வளவுதான் கைஸ், இன்னைக்குள்ள விளாக் முடிஞ்சிருச்சு. ராம்நாட்ல வெயில் பயங்கரமா கொடுத்தது. இந்த வெயிலுக்குள்ள எப்படி வீடியோ போடுறதுன்னு பயமா இருக்கு. நெக்ஸ்ட் விளாக்ல பாக்கலாம்.